காலையில 5:30 மணிக்கு நாங்க அரிசி போட போறோம். அரிசி போட போறீங்களா? நீ நினைக்கிற மாதிரி அங்கங்க போற அரிசி கிடையாது. பச்சை அரிசி புழுங்கரிசி கேட்டு யாரும் வராதுங்க. நீங்க எனக்கு மட்டும் இல்லாம காலைல ஊட்டு கூட தாய்மாரெல்லாம் ஊட்டு கூட சாண பாப்பட போடுங்க. சுவாமி கொட்டடா கொட்டடா என்று என்னை போட்டு மிதிக்கிறீர்களே சுவாமி. என்னத்தில் ஏது சுவாமி திரவியம்? என்ன தங்களை மறக்க முடியுமா சுவாமி? சரவணதி கரையில் தங்களை சந்தித்தேன். அந்த சரவணதி ஆற்றங்கரையிலே இந்த என்ன கேட்டால் காசி மாநகர் வருவதாக இருந்தால் 10,000 பொற்காசுகள் தரகு சம்பளம் தர வேண்டும் என்று கேட்டீர்கள். அதற்கு நான் என்ன தெரிவித்தேன்? மகாபுருக்கு கொடுக்க வேண்டிய 48 கோடி திரவியம் போக மிகுதி இருந்தால் தங்களுக்கு தரகு சம்பளம் 10,000 பொற்காசுகள் தருவதாக தெரிவித்தேன். அதான் மிகுதி இல்லையே சுவாமி. சுவாமி 11 நடராஜ முத்தியானவர்கள் காளி என்ற பெண்ணைத்தான் ஒற்றை காலில் தூக்கி இந்த பாவி 10,000 பொண்ணுக்காக இப்படி ஒற்றை காலிலே நிற்க வேண்டுமா? நான் வலி பொறுக்க முடியலை சுவாமி. நினைத்து விடுங்கள் சுவாமி. இங்க சொந்தங்கத்துமே இறங்கி போச்சு. என்ன பண்றது? என்ன சந்திரு உன்னை கஷ்டப்படுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படி கொடுமை பண்ண போல அங்க அமர்ந்திருக்காளே சூஸ்திரவாள் அவளெல்லாம் வாய்ப்பு வந்தவாறு என்னை ஏசின்னு இருக்க. சாபத்தை அள்ளி பெருக்கின்னு இருக்க. ஏன்டா உன்னை குடும்பம் பண்ணிட்டு உன் நாடினாலே இந்த கிராமனாண்ட சுவாமி இல்லை என்ற அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் அந்த இல்லை என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்களே சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. என் உயிரை போனாலும் இந்த இல்லை என்ற வார்த்தை மட்டும் என் நாவிலிருந்து பிறக்கவே பிறக்காது சுவாமி. எப்படி ஆமா சுவாமி. பவுன் இருக்கிற நிலையில இவ்வளவு பவுனை போட்டுக்கிட்டு இந்த காடு மலையெல்லாம் சுற்றி வரதுக்கு வந்திருக்கீங்க. யாராவது இந்த பவுனுக்கு ஆசைப்பட்டு உங்களை எல்லாம் செஞ்சுட்டு பவுனை எடுத்து விட்டா எதை வச்சு ஆசைப்படுறீங்க? விலை ஏறி போச்சு இல்ல? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு.
அதனால இதெல்லாம் வீட்டிலேயே வைத்து விட்டு வந்து விடுங்க சுவாமி. நீங்க பணக்காரன்றத வசதி உள்ளவர்கள் காட்டிக்க வேணாம். ஏண்டா இருந்தாலும் ஏன் ஆச்சரியத்தை விட்டு விடணும்? என்ன பண்ணீங்க தெரியுமோ? ஒரு சத்தியம் என்ற சொல்லுக்காக இவ்வளவு போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. குறுக்கு வயல சம்பாதிக்க கோடி கணக்குல பணத்தை வச்சிருக்க. சாராயம் விட்டவ, கொள்ள அடிச்சவ, அது யாராவது வைத்திருக்கட்டும். ஆனால் எனக்கு அந்த ஆசை கிடையாது. என்னை மன்னித்து விடுங்கள். திரவியம் இருக்கும் இடத்தை காட்டுவா கொடுத்து விடுகிறேன். மிகுதி மிகுதி இருக்கும் இடத்தை சொல்லுங்க. இருக்கிற இடத்த சொல்லி விடுவாடா. நோட்டு எங்க இருக்கு? நோட்டு எங்க இருக்கு? ஏன்னா சந்துரு ஆலயத்திலே பாலச்சித்தரை இருப்பதா சொல்லிட்டு இருந்தார். அப்படியா? ஏற்கனவே ஒரு கண் பழுதாயிடுது. நீ அரசனா ஆண்டவா, நோட்டு நல்லா தெரியும். அதை காமிச்சு நூடும் இந்த பிராமணர் பார்த்து நூடுவார். அப்படியா? ஆகாயத்திலே நட்சத்திரத்தை பாரடா என்று சொல்லிவிட்டு இப்படி நெற்றியிலே கல்லை வைத்திருக்கிறீர்கள் சுவாமி. என்னால் பாரம் தாங்க முடியவில்லை. தயவு செய்து கல்லை எடுத்து விடுங்கள். கல்லை எடுத்து விடுங்கள். இறக்கம் கை தர்சனித்து சுவாமி ஏன் கீழே விழுந்தீர்கள்? பொம்பளை இறக்கப்பட்ட என்னடா ஆகுவா? பொம்பளை இறக்கப்பட்டா என்ன ஆகுவா? என்னடா பண்ணுவா? பொம்பளை இறக்கப்பட்டா என்னடா மாசமாயிருப்பா. அது எப்படி இங்க பாத்துடா? இப்படி மாசமாயிருப்பா. ஆமா, இறக்கப்பட்டவ ஆம்பளை இறக்கப்பட்டிருந்தா என்னடா ஆகுவா? நடக்காது. இவளுக்கு இறக்கப்பட்டிருக்கு. கையின் பாரம் தாங்க முடியாமல் நீங்கள் தானே விழுந்தீர்கள். ஆமா சுவாமி. இல்லன்னு சொல்லிட்டு இருக்காடா சந்திரு. என்ன சந்திரு சுவாமி, கருணதி ஆற்றங்கரை இருந்து இந்த காசி பட்டணம் உன்னோட வந்துட்டேன். நீ கண்ட வாழ்வு கை வந்து கீழே விழுந்து அதை எடுத்துடுறா, எடுத்து கொடுத்துடுறா. சுவாமி, கம்பை எடுத்துக்கொண்டதை என்று சொல்லிவிட்டு கழுத்திலே அந்தாந்தாலை போட்டி விட்டீர்களே. துணை நாடுக்கு இப்படி பூமியை பார்த்த வண்ணமாகவே நிற்பது. தயவு செய்து அந்தாந்தாலை எடுத்து விடுங்கள் சுவாமி. உன்னோடு சருவநதி ஆற்றங்கள் எதிர்த்து பிராமணா காசி பட்டின போர்த்து இல்லாம இட்டு வந்தா இந்த பிராமணருக்கு எப்படி சுவாமி? கழுத்திலே அண்ணாந்தால் பூட்டியது கூட எனக்கு பாரமாக தெரியவில்லை சுவாமி. என்ன குரங்கு வேஷம் போடுகின்றீர்களே, அதுதான்.
எவாடா ஆஞ்சநேயர் பட்டுண்டா சரியான மந்தி மாதிரி என்னடா போங்க போங்க சரி நீ பட்டு செய்வார் சரி கொண்டு சுவாமி, எத்தனை கொடுமைப்படுத்தினாலும் இருக்கும் இடத்தை காட்டினால் தான் என்னால் கொடுக்க முடியும். பிறகு இருக்கும் இடத்தை காட்டுங்கள் சுவாமி. சரி இதுக்கு மேல அவளை கசக்கி குசந்தி துவச்சி எடுத்து பார்த்துட்டாலும் அவன் நாவினாலே அசத்தியம் என்ற சொல்லே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா, இனிமேல் என்ன அவள் இந்த இருக்கு மரத்தை சொட்டி காட்டினா கொடுத்துன்னு சொல்றான். ஏண்டா சந்திரோ சுவாமி, காசிமபட்டினம் சரைவனா நடிக்கரையில வந்து காசிமபட்டினம் எத்தனை பேரா வந்தா? நான், என்னுடைய மனைவி, என் மகன் மந்திரி சத்தியகீர்த்தி, தங்களோடு சேர்த்து 5 பேர் வந்தோம். ஏண்டா சுவாமி, அவளை நீக்கினோடு என்னையும் கல்லினோடு என்னையும் கல்லினூட எங்கடா அட கட்டை வைப்பவாளே அந்த கணக்குல இருந்து நீக்கினூட. சரி, உங்களை நீக்கிவிட்டோம். ராஜ குடும்பத்தார் எத்தனை பேர் வந்து? 3 பேர். 3 பேர். அவளுக்கு சேர வேண்டிய தெரிவத்துக்கு என்ன செய்தால்? மனைவி மகனை விட்டுக் கொடுத்து விட்டேன். என்ன கேளுங்கண்ணா, சூசவாளா நன்னா அமர்ந்துட்டு நல்லா காது கொடுத்து கேட்டு இருக்க. இந்த பாப்பர படம் வந்துண்டு அவ படாத குடும்பம் பண்ணிட்டு இருக்கான்னு அவ வாய்க்கு வந்தபடி சவித்திலே எவ இப்ப சவித்தின்னு இருக்கா, எவ குடும்பம் பண்ணிட்டு இருக்கா, இவெல்லாம் குடும்பம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு சேர வேண்டிய தெரிவத்துக்கு மனைவியும் மைந்தனை வித்து கொடுத்துட்டாளா? இந்த பாவி பிராமணாளுக்கு கொடுக்க வேண்டிய தெரிவத்துக்கு இல்லே இல்லே இல்லை. வடங்க வட ரெண்டு படம் என்ன 3ல 2 படம் ஒன்று தானே. நீ தானே இதை விட்டு சொட்டமாட்டா உனக்கு எடுத்தான் ஒரு கேட்டு மண்டை கீழ்த்துருவான். காலம் வச்சு மீட்டிக்கிட்டு எங்க எப்படி எடுப்பாங்க? நான் மேல வச்சிருந்தா எங்க இது வெட்டு குத்துறா ஊரில் பேசுவார்கள், அது சரியாகத்தான் இருக்கிற சுவாமி. என்ன பேசுவாள்? ஏய், கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கலன்னா உன் தோளுல துண்ட போட்டு நான் இழுக்கல, என் பேர் மகன் அதுபோல நான் கொடுக்க வேண்டிய கடனுக்கு என் கழுத்துல துண்டை போட்டு இருக்கிறேன் சுவாமி. என்னுடைய மனைவி மகனையும் பிரிந்த அந்த மனக்கரை கட்டி இந்த பாவி நான் இருப்பதையே மெய்மறந்து விட்டேன் ஐயா. சற்று பொறுமையாக இருங்கள். இந்த காட்சி மாநகரத்தில் என்னுடைய சரீரத்தை யார் எடுத்தாவது அடிமைப்படுத்தி விட்டு தங்களுக்கு சேர வேண்டிய தங்க சம்பளத்தை கொடுத்து காட்சி மாநகரத்திலே என்னங்க ஐயோ அது இல்லங்க, நான் சொல்ல போற வார்த்தையில பாருங்கன்னு சொன்னேன். யார் சொல்றேன்னா என் குடும்பத்துல வாழ வச்சவரை நீங்க தான். ஆமாங்க, வாழ வச்ச தெய்வமே நீங்க தான். ஆமா, இன்னும் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியல. என்னங்க இப்படி சொல்றீங்க? இவ்வளவு கூட தெரியல, கொஞ்சம் கூட தெரியல, அம்மா கூட தெரியலையா? என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னைய தெரியலன்னு சொன்ன ஒரே ஆளு
முட்டுக்கல்லு மாதிரி உட்காந்துருக்கிறேன் தெரியலங்கிறான் கமலாட்டி பாயா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்னங்க பொங்க நீங்க என்ன தெரியலையா? என்னங்க பொங்க நீங்க என்ன தெரியலையா? என்ன தெரியலையா? எவ்வளவு மாட்டலையா? என்னாங்க அது என்னாங்க என்னாங்க பொங்க நீங்க என்ன தெரியலையா? அம்மாச்சி பெற்ற பொண்ணு ஐயோ நினைச்சு போனேன். அம்மாச்சி பெற்ற பொண்ணு ஐயோ நினைச்சு போனேன். அம்மாச்சி பெற்ற பொண்ணு ஐயோ நினைச்சு போனேன். என்னாங்க 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 பொங்க நீங்க என்ன தெரியலையா? முந்தானால ராத்திரி வந்து முந்தானால கேளையா? முந்தானால ராத்திரி வந்து முந்தானால கேளையா? முந்தானால கேளையா? முந்தானால கேளையா? என்னாங்க 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 பொங்க நீங்க என்ன தெரியலையா? இப்ப தெரியுதா கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. நான் தான் அம்மாச்சி பொண்ணு. என்னை வாழ வச்ச தெய்வம் நீங்க தான் நான் சொன்னேனே. ஆமா. எதுக்காக சொன்ன தெரியுமா? ஆ. எப்பா குடியும் கொடுத்தனமா இருடா ஆமா. அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீங்க. ஆ. அந்த வீணா போன பைய, அந்த வெறு பைய, அந்த கட்டளைக்கு பைய, அந்த வாங்கி குடிக்க பைய, அந்த கஞ்சா குடிக்க பைய, அந்த திருட்டு பைய, இந்த முன்னவாரி பைய, இந்த முடிச்சடிக்கு பைய, ஏன் பிய தின்ன பைய. இப்ப யார கேக்குற? இதெல்லாம் யார கேக்குற? என் புருஷனுங்க. ஒப்புக்கு நானா? ஐயையோ. கைய ஒடிச்சிடுவான். எனக்கு நீட்டுனா தாங்க வருவான். அது அந்த பக்கம் பார்த்துட்டு ஐயோ உதவுங்க. அங்க உதவுமா? ஏங்க என்னை தொட்டு தாலி கட்டாம என் புருஷன் ஆமா. அவனை பேசுறாங்க. ஓ புருஷன் கேட்டியா? ஆமாங்க. சரி கையா நீட்டான கேளு. நான் பேசுக்கிறேங்க. ஏங்க ஆ. எப்ப குடியும் கொடுத்தனமா இருடான்னு ஆ. நீங்க ஒரு வார்த்தையை சொல்லி புட்டீங்க. ஆமா. அவன் அதுலயே வாய வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுல? குடியல்லங்க. ஆ. ஆமாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆகுதுங்க. ஆமா. ஒரு புள்ளையா குட்டியா ஒரு பூச்சா புழுவா ஒண்ணுக்கு கூட போக மாட்டேங்கிறாங்க. ஒண்ணும் இல்ல. ஆமாங்க. ஒரு வேலை வெட்டிக்கு போக மாட்டேங்கிறான். ஆமா. அது மட்டும் இல்லங்க. அங்க இருந்து குடிச்சுக்கிட்டு வருவாங்க. ஆ. என் மயிரை இழுத்துப்பட்டு ஆ. குத்துறோம். ஆமா. அது ஒரே இடத்துல குத்துறாங்க. அவன் தான் ஒரே இடத்துல குத்துறானே. கொஞ்சம் ஒரு கட்டி காட்டினா நிறைய விட்டுருப்பான். ஏன் நீங்க வந்து அப்படியே பேரட்டி விட்டு குத்த சொல்ல வேண்டியதானே? ஏன்? ஆனா அது மட்டும் இல்லங்க. ஆ. ஏமா புள்ள குட்டி இல்லன்னு சொல்றியே, ஆ. இந்த மாதிரி சொல்லலாமா? இந்த 10 பேர் என்ன நினைப்பாங்க உன் புருஷனை பத்தி அப்படின்னு நீங்க நினைக்கலாங்க. ஆ. அங்க இருந்து குடிச்சுக்கிட்டு வருவாங்க. ஆ. நான் திறந்து போட்டுட்டு படுத்து கிடப்பாங்க. ஏங்க? கதவங்க. ஆ. ஆமாங்க. அங்க இருந்து நான் வீட்டுக்குள்ள படுத்தனா அவன் வந்து வெளில படுத்துக்கிறான். ஆமா. நான் போய் வெளியில படுப்பேன். ஆ. இவன் போய் கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள படுத்துக்கிறாங்க. ஆமா. இந்த மாதிரி நான் படுத்தா எனக்கு எங்க இருந்து வரும் புள்ள? அப்புறம் எங்க இருந்து வரும்? ஆமாங்க. ஆனா அவனை கல்யாணம் பண்ணதுக்கு இன்னும் அப்பனை கல்யாணம் பண்ணிருந்தேன்னா 4 பிள்ளை இருக்கா நான் பெற்றிருப்பேன் போல இருக்கு போ. ஏ அப்பா. என்னங்க? ஆனா அதை மட்டும் இல்லங்க. ஒரு பொண்ணா பிறந்த பொண்ணு ஆசைப்பட்டு ஏதாவது கேட்கணும். ஆமா. யார்கிட்ட கேட்கணும்? தொட்டு தாலி கட்ட என் பூசங்கிட்ட தான் கேட்கணும். ஆமா. அதனால நானும் கேட்டேங்க. ஏண்டி உனக்கு ஏதாவது வேணும்னா கேளுடி, நான் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஆமா. என் மச்சான் ஒரே ஒரு மூக்கத்தி எடுத்து போடு மச்சான், எனக்கு அது போதும்னு. எட்டு போட்டுப்பானே. அங்கே இருந்து வந்து என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? நறுக்கிய மூக்க வந்து கடிச்சு விட்டாங்க. மூக்க கட்டிட்டானா? ஆமாங்க. ஆ. ஐயோ நம்ம கேட்டது தப்பு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்ட மட்டும் நான் எதுவுமே கேட்கலாங்க. ஆ. அது மட்டும் இல்லங்க. ஏமாச்சான் ஒரு வேலை வெட்டிக்கு போறேன், காசு பணம் வச்சிருக்கிறேன், ஆமா. எனக்கு ஒரு காதுக்கு ஒரு கம்பல் எடுத்து போடக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. எட்டு போட்டுப்பானே. ஆமாங்க எடுத்து போட்டான். ஏன்? நறுக்கிய காடை வந்து கடிச்சு விட்டாங்க அவன். யாரையும் கட்டிட்டானா? ஆமாங்க. ஆ. அது மட்டும் இல்லங்க. ஆ. கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆகுது. ஆமா. கவர்கில எடுத்து கட்டின தாலி ஆ. அது கருத்து போய் நாற்பது பாருங்க எப்படி சொல்றது. ஆமா. இத போட்டு அலையிற மச்சான் ஆ. ஒரு நல்லது கெட்டது எதுக்காவது போக முடியுதா? ஆ. ஒரு அச்சல் வாங்கி போட்டா என்ன மச்சான்னு கேட்டாங்க. போட்டுப்பானே. எண்ணத்தை போட்டான். ஏன்? குடிச்சுட்டு வந்து அவன் என்னையும் பாக்குறான், என் தொண்டையும் பாக்குறான். அவன் என்ன அளவு எடுக்கிறான். அளவெடுக்கிறான். ஆமா. ஆனா அது இல்லங்க. ஆ. நாளைக்கு என் தொண்டையை உனக்கு கழிச்சு விட்டாங்க. கொண்டே கட்டிட்டானா? ஆமாங்க. ஆ. ஏங்க ஆ. நீங்க நினைக்கலாம் ஏமா எது கேட்டாலும் அவங்க விழுந்து கடிக்கிறானே, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா ஆ. அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா. எப்பயுமே என் வாய் சும்மாவே இருக்காதுங்க. ஆ. ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது தின்னுட்டே இருக்கணும். ஆமாங்க. ஆ. அது மட்டும்
மட்டும் இல்லங்க கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆகுது அன்னைக்கு எடுத்து கொடுத்த ஒரே ஒரு உள்பாவடங்க அதுவும் அடிச்சுட வச்சு நாளா கிழிஞ்சு போய் இந்த வேலையில காயுதுங்க நான் கூட கேட்கலாம்னு நினைச்சேங்க ஒரு மூக்கட்டி கட்டத்துக்கு அவன் மூக்க விழுந்து கடிச்சு போட்டான் ஒரு தோடு கட்டத்துக்கு அவன் காதை விழுந்து கடிச்சு போட்டான் ஒரு அத்தியல் கட்டத்துக்கு அவன் தொடைய விழுந்து கடிச்ச பைய நம்ம உள்பாடைய கட்டி ஏதாவது கடிச்சு விட்டா வருமாங்க கட்டுவான் அந்த மாதிரி அவனை கல்யாணம் பண்ணி நான் பாடு போடுறாங்க என்னங்க பண்றது ஆனா